இன்றைய சிந்தனை. வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள் இருக்கின்றன. வாழ்க்கை முழுவதும் சச்சரவுகள் இருக்கின்றன. ஒரு படி எடுத்து வைத்தால் அடுத்த படி எடுத்து வைப்பதற்கு சிரமங்கள் இருக்கின்றன. என்னடா இது வாழ்க்கை என்று வாழ்க்கையை வெறுக்கின்ற ஒரு சில அன்பர்கள் இருக்கின்றார்கள். ஏன் இப்படி நடக்கின்றது எங்களுக்கு மட்டும் என்ற சிந்தனையை மட்டும் அவர்கள் தங்களுக்குள்ளே பெரிதாக வளர்த்து கொண்டிருப்பார்கள். எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றது, எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றது, இது ஏன் என்ற கேள்வி அவர்களுக்குள்ளே விழுந்து கொண்டே இருக்கும். ஒன்றை மட்டும் சிந்தியுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனை எங்கிருந்து வருகின்றது, ஏன் வருகின்றது? ஒருவர் தொடர்ந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே ஆளாக்கப்படுகிறார் என்றால் அது அவருடைய தவறா, இல்லை அவரை சூழ்ந்திருக்கின்றவர்கள் தவறா, இல்லை அவருக்கு கிடைத்த பிறவி பயனா? அந்த மூன்று நிலைகளை நாங்கள் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். ஒன்று, அவருடைய அந்த நடைமுறை பிரச்சனைகள் ஒன்று இருக்கின்றது. எல்லோரோடும் பகைமை, எல்லோரோடும் பிரச்சனை, வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமில்லா தன்மை, இது தொடருகிறதென்றால் எங்களுக்குள்ளே ஒரு பலவீனம் இருக்கின்றது என்பதை முதலிலே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். எங்களுடைய பிரச்சனை தான் இதுக்கு ஆணித்தனமாக காரணமாக இருக்கின்றதா என்பதை நாம் நம்மை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சூழல், நாங்கள் பழகுகின்றவர்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு நல்லவர்களாக, நல்ல மாண்புடையவர்களுடைய பழக்கம் இல்லாத போவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. எங்கள் பிரச்சனைகள் அதிகமாவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. எனவே அந்த சூழலை நாங்கள் மாற்ற வேண்டும். எங்களுடைய செயல்பாடுகளிலே தொடர்ந்து ஒரு விடயத்திலே தோல்வி வருகின்றனால் அந்த விடயத்தை பற்றி கொள்வதை தவிர்த்து கொள்ளலாம். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். எமக்கு இது ஒத்து வராது, இது நமக்கு சரிவராது என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோமானால் நாங்கள் நமக்கு சரிவரக்கூடிய விடயத்திலே நாங்கள் எமது செயல்பாடுகளை தொடர வேண்டும். பிரச்சனை இல்லாத மனிதனே உலகத்தில் இருக்க முடியாது. எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை கையாள்வதிலே தான் மனிதன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொருவனுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கின்றது, ஒவ்வொருவருக்குள்ளேயும் சிக்கல்கள் இருக்கின்றன. அதை கையாளுகின்ற விதம் இருக்கின்றது அல்லவா, அதுதான் மிக நுட்பமான உன்னதமான வழிமுறை. இயல்பாகவே நாங்கள் ஒரு குடும்பத்திலே வாழ்கின்றோம் என்றால் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற எமது தாய் தந்தையர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், அவர்களோடு முதலிலே நல்ல விதத்திலே பழக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய நடைமுறைக்கு ஒவ்வாத நடைமுறைகளிலே அவர்கள் இருந்தாலும் நாங்கள் அவர்களை நல்ல சீர்படுத்துவதற்கு எங்களுடைய நடைமுறை மூலமாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நமக்கு அதை ஒத்து வரவில்லை என்றால் அமைதியாக ஒதுங்கி போய் நாங்கள் வேறு விதங்களை கற்றுக்கொள்ளலாம், வேறு விதங்களை பார்த்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் பிரச்சனை என்று சொல்லப்படுகின்ற விடயங்களுக்குள்ளேயே தொடர்ந்து இருந்தோமானால் அது வாழ்க்கை முழுக்க நமக்கு பிரச்சனை தான். நமக்கு சரிவராத ஒரு விடயத்தை, நமக்கு சிக்கல் தருகின்ற ஒரு விடயத்தை தொடர்ந்து பற்றி கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு தொடர் பிரச்சனையாகத்தான் இருக்கும். மாற்றத்தை எதிர்கொள்ளுங்கள். இந்த விடயத்திலிருந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு மாற வேண்டும். எங்களுடைய மனோநிலையை மாற்ற வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான சிந்தனைகளை மனதிலே கொண்டுவோமானால் அது வாழ்க்கை முழுக்க எங்களுக்கு சோகத்தையும் பிரச்சனையும் தந்து கொண்டு தான் இருக்கும். இது நீதி சாஸ்திரம் அழகாக சொல்லுகின்றது. எனவே நாங்கள் சிந்தனைகளை நேர்மையாக்க வேண்டும், செயல்பாடுகளை சிறப்பாக்க வேண்டும். இது ரெண்டும் எங்களுக்கு மிக முக்கியமானது. பிரச்சனை என்று நாங்கள் அதையே நினைத்து கொண்டிருக்காமல் அடுத்த வழிக்கு எம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவன் ஒவ்வொருவருக்கும் நல்ல வழி வைத்திருக்கின்றான். ஆனால் நீங்கள் தான் அதை சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் எல்லோரும் வந்து பக்கத்தில் நின்று உதவி செய்ய மாட்டார்கள். எங்களுடைய சுயபுத்தி, எங்களுடைய ஆளுமை, எங்களுடைய மேன்மை, இவற்றை நாங்கள் நன்றாக பயன்படுத்தித்தான் வாழ்க்கையிலே முன்னிலையை அடைய வேண்டும். நன்றி.